140X. இது என்னன்னா செனட்டர் BXN 8 kg 1200 RPM. இப்போ இந்த ஐஏபிலே என்னென்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீம் மாடல்னு சொல்லிட்டு புதுசாக கொடுத்துருக்காங்க. ஹாட் வாட்டர் ப்ளஸ் பவர் ஸ்டீம். இதனால் என்ன ஆகும்னா உங்களுக்கு துணி வந்து அயன் பண்ணுறதும் இல்லாமல் உங்களுக்கு கசங்காமல் வரத்துக்கும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாடலில் இப்போ புதுசாக இது வந்து லான்ச் ஆகிய ஒரு 3 months இல்லை 4 months தான் ஆகுது இந்த மாடல். இது வந்து 8 kg மாடலில் இந்த கலரில் வந்து ஐஏபியில் ஃபஸ்ட் டைம் விட்டுருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டோர் லாக் முன்னாடிலாம் பழைய டைப்பில் வந்து டோர் லாக் வந்து அட்டம் ஸ்டைட்டில் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது வந்து லோக்கல் மாடலு. இது வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர். நீங்கள் வேணும்னா டோர் லாக் இங்கே திறக்க முடியும்னா நீங்கள் சேஃப்டியாக இங்கேயும் திறந்துக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக. அங்கே திறக்க வரலன்னா இங்கே அழுத்துனீங்கன்னா இது வந்து ப்ரெஸ் பட்டன் அந்த மாதிரி. இது சேஃப்டி லாக்னால 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. திறக்க முடியலன்னா இங்கேயும் திறந்துக்கலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஃபைபர் பிளாஸ்டிக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட்லியாக தான் கொடுத்துருக்காங்க. முன்னை விட ரொம்ப லோக்கலாக கொடுக்குறதில்ல, ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் எல்லாமே நல்லாவே இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வளவளன்னு இல்லாமல் நல்லா அழகாகவும் கொடுத்துருக்காங்க. உள்ளே என்னென்னா இன்ச்சஸ்லாம் சீக்கிரமாக போயிடுது. போன வாட்டி நாங்கள் இப்போ ஒரு 10 வருஷம் முன்னாடி நான் ஒர்க் பண்ணுறேன்னா இன்ச்சஸ் சீக்கிரமாக போயிடுது. ஆனால் இன்ச்சஸ்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்காங்க. அலாயில் கொடுத்துருக்காங்க. இது அவ்வளோ சீக்கிரத்தில் உடையாது. கிளாஸ் அழகாக பார்க்கறதுக்குன்னு இருக்குது. இது இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டச் தான். இந்த மாடல் எல்லாமே டீப் க்ளீன். இது ஏஐ மாடல். முன்னாடிலாம் தண்ணி ப்ராப்ளம்னால ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகாது. இந்த ப்ராப்ளம்னால ஒரு கட்சி போட்டாலும் நீங்கள் வந்துட்டு தண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லாக தான் எடுத்துக்கும். ஆனால் இந்த மாடல் எப்படின்னா நீங்கள் எவ்வளோ துணி போடுறீங்களோ அவ்வளோ அதுவே தண்ணி எடுத்துக்கும். இது என்ன ஸ்டார்ட் பண்ணோன்னா 4 years மெஷின் வாரண்ட்டி. 4 வருஷத்துக்கு இது வாரண்ட்டி கொடுத்துருவாங்க. 10 years மோட்டர் வாரண்ட்டி. முன்னாடி வந்து ஏசினா ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டில் மோட்டர் கொடுத்துருந்தாங்க. சீக்கிரமாக போயிடும். அதனால் அதுக்கு வாரண்ட்டி கிடையாது. இது இப்போ டிசி மோட்டர் கொடுத்ததுனால உங்களுக்கு சீக்கிரமாக வந்து மோட்ரு அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது. 10 வருஷம் வாரண்ட்டி. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லிட்டோன்னா கொரோனா காலத்தில் டிசி மோட்டருன்றது சீக்கிரமாக ஃபுல்லாகிடும். தண்ணி ஃபில் ஆனதுக்கப்புறம் மோட்டரை தாண்டியே நிற்கும். அந்த நேரத்தில் ஆஃப் பண்ண மோட்டர் போயிட்டுருக்குன்னு எல்லாம் நினச்சிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறமா ஒர்க் பண்ணிச்சு. அதனால தான் இப்போ எல்லோரும் டிசி மோட்டரில் மூவ் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 10 years ஸ்பேர் சப்போர்ட். 10 years வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்பேர் சப்போர்ட் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஒரு 4 வருஷம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்பேர் வந்து கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் 10 ஸ்பேர் சப்போர்ட்னால ஐஏபி வந்து உத்தரவாதம் தரும். ஈகோ இன்வெர்ட்ரு. இது என்னென்னா மற்ற மாடலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போர்டு தான் கொடுத்துருப்பாங்க. இந்த மாடல் எப்படின்னா உங்களுக்கு வந்து டச் போர்டுக்குன்னு சொல்லிட்டு டச் போர்டு, இன்வெர்டர் போர்டுன்னு சொல்லிட்டு தனியாக கீழே கொடுத்துருக்காங்க. ஐஏபியில் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்து இன்வெர்டர் போர்டு கொடுத்துருக்காங்க. கரண்ட் எஃபிஷியன்சி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ தான் வந்து ஒரு நாளைக்கு 2 or 3 times கூட போட்டுக்கலாம். எந்த மாடல் வச்சாலும் நான் உங்களுக்கு அதை எப்படி நான் சொல்லித்தரேன். எதனால்னா மற்ற நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சேவிங் லீடு பவர் சேவிங்ஸில் வந்து 2 star இல்லை 3 star தான் இது வரைக்கும் ஐஏபியில் இருந்தது. ஃபஸ்ட் டைம் இப்போ வரைக்கும் வந்து 5 star வாங்கியிருக்காங்க. டாப் லோடெல்லாம் வாங்கியிருக்காங்க. ஃப்ரண்ட் லோடில் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வாங்கியிருக்காங்க. 8 kg மாடலு நல்லா ப்ராடாக இருக்கும். நீங்கள் இது மட்டும் இல்லை, ஒரு 10 பேர் இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் அவ்வளோ துணி போடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் 6 kg வாங்கும்போது 13 துணி போடலாம். மீதி வந்து இன்னர் வேஸ்ட் போடலாம். இதில் எப்படின்னா 18 துணி போடலாம். 18 துணியும் போடலாம், இன்னர் வேஸ்ட்டும் போடலாம். போட்டிங்கன்னா பல்காக இருக்கும். மேலே துணி ஒரு கை விட எல்லா வாஷிங் மிஷினும் ஒரு கை மேலே இருக்கிற மாதிரி இடம் இருந்ததுன்னா க்ளோஸ் பண்ணிங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லிக்விட் போடுற மாதிரி. லெஃப்ட் சைட்லாம் எல்லாத்துலேயும் லிக்விட் போடுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். லெஃப்ட் சைடில் லிக்விடு, சென்ட்ரலில் கம்ஃபர்ட்டு, ரைட் சைடில் ப்ரீ வாஷ். கொஞ்சமாக லிக்விட் வரும். நீங்கள் வேணும்னா பழைய துணி ரொம்ப திக்காக இருக்குது, பழைய துணி வயசானவங்க அலர்ஜியாக இருக்குது, ஒரு வாஷ் வேணும் இந்த சைடு லிக்விட்னா இங்கே ஒரு பாதி லிக்விட் ஊற்றுவாங்க, இங்கே ஒரு ஸ்கூப் ஊற்றுவாங்க. க்ளோஸ் பண்ணுங்க. செகண்டு எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு துணி போட்டுருங்க, செகண்டு லிக்விடு போட்டுருங்க. தேர்டாக தான் நம்ம என்ன பண்ணோம்னா மிஷினே ஆன் பண்ணணும். மிஷின் ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ணோடனே இங்கே எதுவும் இண்டிகேட்டர் வராது. டச் மெத்தட் தான். இந்த மாடலில் புதுசாக முன்னாடி வந்து ரொட்டேட்டரில் கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த வாட்டி டச்சில் ஒன்று ஜென்டில் ப்ரெஸ் லைட்டாக கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஏஐயில் காட்டும், 1 hour காட்டும், 5 kgன்னு காட்டும், 40 degree காட்டும். இப்போ இதில் வந்து ஹாட் வாட்டர் கண்டிஷன் இருக்கிறதுனால வாட்டர் வந்து 100 degreeக்கு மேலே கொதிக்காது. இது வந்து 40 degreeனா ஜென்டலாக இருக்கும். நம்மளோட உடம்பு ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா 30 degree தாங்கும். அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் சூடாக இருக்கணும். இது 40 degree துணி நல்லாவே துவச்சி கொடுத்துரும். 800 RPM தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 800 RPM தான் நார்மல். இந்த நார்த் சைடு ஆன்ஸ் போனீங்கன்னா 1000 கிட்ட யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன தான் பண்ணாலும் நம்மளது வந்து 1200 RPMனால நீங்கள் வந்து அதோட ஸ்பின் ரேஞ்சை கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ஆனால் அப்படி யூஸ் பண்ணணும் தேவை கிடையாது. ரொம்ப துணி இந்த மாதிரி நீங்கள் வந்து இங்கேருந்து நான் நார்த் சைடு மூவ் பண்ணுறேன், துணியும் நல்லா திக்காக இருக்குது அப்படின்னும் போது அதுக்குன்னு தனியாக ஆப்ஷன் இருக்குது. போக போக நான் சொல்கிறேன். பவர் ஆன் பண்ணிட்டீங்க. ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே பிக் ஸ்டைலில் ஆன் ஆகும். இது எல்லாமே இங்கே டச் இருக்கும்போது இங்கே பட்டன்ஸ்லாம் இருக்கும்போது இதுதான் ப்ரோக்ராம் செட்டிங்ஸ். இந்த ஒரு பட்டன் அழுத்த இந்த ரைட் சைடு இண்டிகேட்டருக்கு ஒன்று ஒன்றா மூவ் ஆகும்.
லைட்டாக ஜென்டில் ப்ரெஸ். ஓகேங்களா, இது திரும்ப ஆன் பண்ண இந்த சைடு வரும். இதே மாதிரி இதே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ரோக்ராம் செட்டிங் இருக்கும், அதுக்கு இந்த சைடுக்கு. ஓகேங்களா, டெம்பரேச்சர் லெவல் இருக்குது, ஸ்பின் இருக்குது, ஸ்டீம், அது நான் சொன்னது பவர் ஸ்டீம். இதை கொடுத்துருவாங்க. இதுதான் ஸ்டார்ட் பட்டன். ஒரு இது பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். என்ன மோடு வைக்கிறீங்களோ. இப்போ நான் மோடு வச்சுட்டேன். திரும்ப நான் ஆஃப் பண்ணணுன்னா இப்போ நீங்கள் ரீசெட் பண்ண முடியாது. பவர் ஆன் என்ன பண்ணாலும் ரீசெட் பண்ணணுன்னா திரும்ப நீங்கள் ஆஃப் பண்ணி தான் ஆகணும். இதை நீங்கள் ஹோல்ட் பண்ணணும். 1 செகண்ட் ஹோல்ட் பண்ணால் தான் ஆஃபே ஆகும். நிறைய பேர் என்ன நினச்சிருக்கோம், பவர் ஆன் பண்ணிட்டோம் ஆஃப் பண்ணால் ஐயோ ஆஃப் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிருப்பாங்க. 1 செகண்ட் ஹோல்ட் பண்ணால் தான் மிஷினே ஆகும், ஆஃப் ஆகும். அதனால் நீங்கள் ஆன் பண்ணும்போது ஒரே ஒரு டச்லேயே ஆன் ஆகிடும். ஆஃப் பண்ணும்போது 1 செகண்ட் ஹோல்ட் பண்ணணும். இல்லை நெக்ஸ்ட்டு இப்போ நான் வந்து ஆரம்பிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு என்னென்னா மிக்ஸ் டெய்லி. மிக்ஸ் டெய்லியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மல் வாஷ், டெய்லி யூசேஜ், இந்த மாதிரி வாஷேஜ் எல்லாமே வந்து பேர் மாற்றி மாற்றி வைப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ் டெய்லின்றது நார்மல் வாஷ். துணி போட்ட உடனே மிக்ஸ் டெய்லியில் வச்சுருங்க. நீங்கள் கொடுக்க வேண்டியது வெறும் ஸ்டார்ட் மட்டும்தான். இது ஏ மோட்னால அதுவாகவே தண்ணி எடுத்துக்கும், அதுவாகவே உங்களுக்கு துணி துவைச்சி எல்லா இதுவும் செப்பரேட்டாக கொடுத்துரும். 40 டிகிரி எல்லாமே இந்த தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அது மாதிரி கொடுத்துருக்காங்க. மிக்ஸ் டெய்லி தான் நார்மல் வாஷ். எனக்கு காட்டன் வாஷ் தான் வேணும். காட்டன் ஆக்சுவலாக காட்டன்றது ரொம்ப பியூர் காட்டன். இப்போ யார் வந்து பொலிட்டிஷியனாக இருந்தாங்கன்னா அவங்க பியூர் காட்டன் போடுவாங்க. ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் பேக்லாம் வந்து பியூர் காட்டன் தான் போடுவாங்க. அப்படி போடும்போது இந்த மாதிரி காட்டன் வாஷ் வைப்பாங்க. அதில் வந்து 1000 RPM இருக்கும். அந்தளவுக்கு இப்போ யாரும் யூஸ் பண்ண போகிறதில்ல. அதனால் காட்டன் அவ்வளோ யூஸ் பண்ணிக்கணும். சப்போஸ் எனக்கு மிக்ஸ் டெய்லி செட் ஆகலை, எனக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் நல்லா துவைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா காட்டனில் வச்சுக்கலாம். ஆனால் ஆக்சுவலாக மிக்ஸ் டெய்லியே யூஸ் பண்ணிக்கலாம். சிந்தட்டிக் நெக்ஸ்ட்டு அடுத்த மோடுக்கு நான் ஆன் பண்ணுறேன். சிந்தட்டிக் பார்த்தீங்கன்னா துணிங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாரீஸு இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாலித்தீனில் செய்வாங்க. சாரீஸ் வந்து பிளாஸ்டிக்கில் செய்வாங்க. அந்த ஜவுரி இப்போ வந்து பட்டு புடவைன்ற பேரில் பிளாஸ்டிக் இதை வச்சு தான் அந்த ஜவுரியே பண்ணுவாங்க. அந்த மாதிரி சிந்தட்டிக் துணிக்கு யூஸ் பண்ணும்போது சிந்தட்டிக்கில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பேபி வேர்னால் குழந்தைங்க துணியை எல்லோரும் வச்சுக்கிறீங்க. சத்தியமாக அது பேபி வேர்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நூலாக வரும் பார்த்துருக்கீங்களா, ரொம்ப இந்த கட்டன்ஸு அந்த மாதிரி வந்து குழந்தைங்க துணியில் ரொம்ப மெலிசாக வரும். காட்டன்ற பேரில் வெறும் பஞ்சு மாதிரி இருக்கும். ரொம்ப சாக்ஸு அந்த மாதிரி வச்சுக்கலாம். கர்ச்சீப் மாதிரி இந்த ஸ்பான்ச் மாதிரி வர துணிங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தான் பேபி வேர் யூஸ் பண்ணிக்கலாம். ரெப்ரெஸ் இது நான் லாஸ்ட்டாக வரேன். இந்த சைடு வந்துடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா MyIAB. ஆக்சுவலாக இந்த மாடலில் என்ன ப்ளஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்குது. இப்போ நான் வந்து ஒய்ஃபை கனெக்ஷன் யூஸ் பண்ணி நான் மொபைலில் செட் பண்ணேன் அப்படின்னா IAB ஆத்தரைஸில் இந்த மாதிரி ஆப் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு பின்னாடி இருக்கிற சீரியல் நம்பரை நீங்கள் செட் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல்லே நீங்களே வந்து ஆப்ரேட் பண்ணிடலாம். மெயினாக வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நான் டச் பண்ணுன்னு சொல்லிட்டு டச் ப்ராப்ளம் வருது, என் டச்சுனாலே ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க கஸ்டமர்ஸு. அதனால் இந்த மிஷின் வேணாம் வேறு மிஷின் ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, இந்த மாடலில் மொபைலில் தான் யூஸ் பண்ணிடலாம். மொபைலில் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் இங்கே டச் பண்ணணும் தேவையே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆன் பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம். நீங்கள் சுவிட்சு போக நீங்கள் செல்ஃபோன்லேயே இருக்குது. ஸோ நீங்கள் டச் பண்ணி டச்சை வேஸ்ட் பண்ணணும்னு தேவையில்லை, போய்டுன்ற பயமும் உங்களுக்கு தேவையில்லை. சப்போஸ் டச் பண்ணாலும் நீங்கள் மொபைல் இருக்கிறதுனால மொபைலே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இந்த கரெக்டாக அவங்களோட ப்ரொசீஜர் படி ஆப் திறந்து அது மாதிரி கோட் பின்னாடி இருக்கும், கோட் நம்பர் சீரியல் கோட் நம்பர் மட்டும் போட்டு பண்ணிங்கன்னா ஆன் ஆயிடுச்சுன்னா ஆன் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் மொபைலில் செட் பண்ணிங்கன்னா நீங்கள் QR கோடு கேட்கும். QR கோடில் இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்குது பார்த்துங்க, இந்த QR கோடில் வச்சு மிஷினை நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணிடலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா MyIAB. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மிக்ஸ் டெய்லி 1 hour மேலே ஓடும். MyIAB பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 hour கிட்ட ஓடும். இது என்னென்னா ஆப்ஷனுக்கோசரமும் கொடுத்துருக்காங்க. MyIABன்றது ஒய்ஃபை கனெக்ஷனுக்கோசரமும் கொடுக்குறாங்க. செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 40 minutesல ஓடனா எனக்கு கொஞ்சமாக துணி இருக்குது சும்மா துவைச்சா போதும் அப்படின்னும் போது இது ஒரு ஆப்ஷனாகவும் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா Express 15. ஆக்சுவலாக நான் வந்து துணியே அழுக்கே கிடையாது, சும்மா துவைச்சா போதும், துணி துவைச்சி நான் எடுத்துடுறேன், கொஞ்சம் சாதாரண இருக்குது, எக்ஸ்ட்ரா நான் வந்து இன்னொரு வாஷ் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா அழகாக Express 15 வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். சப்போஸ் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கம்ஃபர்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க. கம்ஃபர்ட் வந்து கம்ஃபர்ட் மறந்துட்டேன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போது கம்ஃபர்ட் லைனில் கம்ஃபர்ட்டை ஊற்றிட்டு எக்ஸ்பிரஸில் வச்சு விட்ருங்க. எக்ஸ்பிரஸ் இந்த கம்ஃபர்ட் சென்டரில் போட்டு Express 15 வச்சிட்டிங்கன்னா ஓடி முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராடல் வாஷ்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா பல்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்டு, ஜீன்ஸ் பேண்ட்டு, ரொம்ப திக்கான ஐட்டமு அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் பெட்ஷீட் யூஸ் பண்ணும்போது நான் நல்லா திக்கான பெட்ஷீட் தான் போட முடியும். இப்போ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உலன்ஸில் வருது, சிந்தட்டிக்கில் வருது, பஞ்சு மாதிரி வருது. அந்த மாதிரி
நெஞ்சு வருது அந்த மாதிரி துணிக்கு பல்கி யூஸ் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் நீங்கள் வந்து பெட்ஷீட்டுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ ஜீன்ஸ் பேண்ட் தான் எல்லாரும் வேரபுளாக இருக்கிறதுனால ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து மிக்ஸ்டு நல்லாவே துவைக்குது, இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரம்மு நல்லா ஸ்பீடாக சுற்றணும் அப்படின்னு வச்சுன்னா பல்கியில் வைக்கலாம். எனக்கு இதுக்கும் ஒன்றும் வித்தியாசம் தான் கிடையாது. இது நல்லா அலசி நல்லா உங்களுக்கு புழிஞ்சு கொடுக்கும். இது வந்து கரெக்டாக 800 RPM சுற்றும், இது 1200 RPM சுற்றும். வேறு எதுவும் வித்தியாசம் எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராடல் வாஷ். இது மேக்ஸிமம் அதிகமாக தேவைப்படும். பட்டு புடவை போட பயப்படுவாங்க, அதே மாதிரி விலையுந்த துணி போட்டு வாஷிங் மிஷினில் துவைக்கிறது பயப்படுவாங்க. அதே மாதிரி எனக்கு ஒயிட்டாக அடிக்குது, எனக்கு என்ன இது மற்ற துணி போடும்போது ஒயிட்டாக கருப்பு துணியில் கண்டிப்பாக வரும். அந்த மாதிரி இது பண்ணும்போது ஸ்டோன் வச்ச துணிங்க, ரொம்ப ஜோல்ஸ் வச்ச மாதிரி துணிங்க, அந்த மாதிரி போடும்போது எனக்கு அதிகமாக துவைக்க தேவையில்ல. அந்த மாதிரினா கிராடல் வாஷ் வச்சுக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலை இருந்தோம் பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் 10,000 ரூபாய் துணிலாம் யூஸ் பண்ணும்போது அவங்களே சொல்கிறாங்க ஸ்பின்னே சுற்றக்கூடாது, சும்மா துவைச்சி எடுத்தால் போதும், அதுக்குன்னு ஜென்டலாக யூஸ் பண்ணுறதுக்கோசரம் வாஷிங் மிஷின்காரங்க இந்த மாதிரி கிராடல் வாஷ்னு சொல்லிட்டு ஐஏபியில் கொடுத்துருவாங்க. இதே வேறு பிராண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்மூத் வாஷ்னு கொடுத்துருப்பாங்க. இதில் கிராடல் வாஷ்னு கொடுத்ததுனால இவங்க வந்து இந்த நேம் வந்து வேறு யாராலையும் ரெஜிஸ்டர் பண்ண முடியாதனால ஆறுன்னு கொடுத்துருப்பாங்க. கிராடல் வாஷ் அந்த மாதிரி ஸ்பின் அண்ட் ட்ரை ரிங்ஸ் இது எல்லாருக்கும் யூஸ் ஆகும். சில பேர் வீட்டில் துவைக்கவே மாட்டாங்க, கையில் தான் துவைப்பாங்க. கையில் துவைச்சிட்டு வெறும் ட்ரை பண்ண மாட்டோம், மழை காலத்தில் ட்ரை பண்ணோம் அப்படின்னு வச்சுருவோம். சப்போஸ் எங்கள் வீட்டில் எடுத்துங்களேன், துணி வந்து இப்போ வயசானவங்கலாம் பார்த்திங்கன்னா கையிலே துவைச்சிடும். துவைச்சிட்டு உள்ளே மட்டும் துணியை போட்டு ஸ்பின் அண்ட் ட்ரை வச்சு ஸ்டார்ட் கொடுத்துருவோம். 15 நிமிஷம் தான். தண்ணி ஒரு வாட்டி தண்ணி வந்து ஸ்பின் பண்ணி கொடுத்துரும். சப்போஸ் நீங்கள் மழையில் மாட்டிக்கிச்சு, துணி வந்து ஈரமாகிடுச்சு, திரும்பவும் நீங்கள் ட்ரை பண்ணணும்னா ஸ்பின் அண்ட் ட்ரைக்கில் யூஸ் பண்ணிக்கலாம். வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் லாஸ்ட்டு சொல்லும்போது இந்த ரெப்ரெஸ்ன்னு ஒன்று சொல்ல மறந்துருப்பேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 25 மினிட்ஸ். இதில் வந்து 2 வாட்டி தண்ணி வரும். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வாட்டி தண்ணி வரதுனால எனக்கு சீக்கிரமாக துவைச்சி முடிக்கணும், எனக்கு அழுக்கே இல்லை, ஒரு வாட்டி பவுட்ரு போடுறேன், அதுக்கப்புறம் தண்ணி வந்துடும், திரும்ப அலசிட்டு திரும்ப இன்னொரு தடவை தண்ணி வரும், அதுக்கு வைக்கும்போது இது ரெப்ரெஸ் பண்ணுவோம். கியூக் வாஷ் தான் இப்படி சொல்லி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இது எக்ஸ்பிரஸ் 15, இது கியூக் வாஷ். நேம் மட்டும் ரெப்ரெஸ் மட்டும் மாற்றிருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. ஹாட் வாட்டர் கனெக்ஷன் வராது. இதிலே மோட்லேயே கொடுத்துருப்பாங்க டைமிங்கு, ஸ்டார்ட் பண்ணணும், உங்களுக்கு ஒய்ஃபை ஆனில் இருக்கா இல்லையா அதெல்லாம் நீங்கள் வந்து மோட்லேயே உங்களுக்கு செட்டப் பண்ணியிருப்பாங்க. என்ன இடத்துல ஓடிக்கிட்டு இருக்குது, இப்போ என்ன டைமில் ஓடிட்டு இருக்குது, என்ன வாஷ் நடந்துட்டு இருக்கா, இல்லை ஸ்பின்னு சுற்றுதா, அதெல்லாம் சொல்லிட்டு ஜென்டலாக இதாகும். நம்ம அதெல்லாம் பார்க்கணும்னு தேவை கிடையாது. ஒன் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட செகண்ட் டைம் என்ன பண்ணீங்க, நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். துணி போட்டு லிக்விட் போட்டதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக துணி துவைச்சி முடிஞ்சிடும். நீங்கள் வெறும் எடுத்து காய வைக்க வேண்டியதுதான் உன்னோட இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் ஆப்பி கோடு எண்டுன்னு காட்டும். எண்டுன்னு காட்டுனதுக்கப்புறம் இங்கேருந்து துணி எடுங்க, இந்த சைடு பாருங்கள். முக்கியமாக எல்லா வாஷிங் மிஷின்காரங்களும் மறக்கிற ஒரே விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல 6 வோல்ட்ஸ் எல்லா மிஷின்லையும் இருக்கும். இது என்ன பண்ணிங்கன்னா வாட்டர் உங்களுக்கு வந்து ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ கீழே இருக்கிற அழுக்குகள்லாம் மேலே இருக்கிறதுனால இங்கே அழுக்கு நிற்கும், காசு நிற்கும், இல்லை உங்கள் ஜுவல்ஸே கூட இங்கே மாட்டிடும், எதனா மாட்டிடும். அந்த நேரத்தில் நீங்கள் இந்த இடத்த துணிக்கு தொடச்சிட்டிங்கன்னா, இந்த ஹோல்ஸ்லாம் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா துவைக்க ஆரம்பிச்சிடும். இது வரையும் அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணும்போது ஜென்டலாக க்ளோஸ் பண்ணணும். எல்லாம் இந்த நம்ம என்ன பண்ணுறோம், ஏதோ கோவத்தில் டம்முன்னு விடுறோம், அந்த மாதிரி பண்ணாமல் ஜென்டலாக க்ளோஸ் பண்ணிங்கன்னா நல்லது. டெம்பரேச்சர் நம்ம செட் பண்ணலாம், எந்த மோடு வச்சாலும். இப்போ நான் மிக்ஸ்ட் டெய்லி வச்சுருக்கேன், அதில் வந்து நான் டெம்பரேச்சர் வேணும்னா செட் பண்ணியிருந்தேன்னா 40 டிகிரிக்கு 60 டிகிரிக்கு 95 டிகிரி, தண்ணி 100 டிகிரி மேலே கொதிக்காது. இவ்வளோ வச்சிங்கன்னா கரண்ட்டு கண்டிப்பாக வலிக்க தான் செய்யும். கரண்ட் அதிகமாக உள்ள ஹீட்ரு ஒர்க் ஆகுதுனால கண்டிப்பாக வலிக்க செய்யும். அதனால் 95 டிகிரிலாம் வைக்கணும் தேவை கிடையாது, 40 டிகிரி வச்சாலே போதும். இல்லை P0 இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் உங்களுக்கு வந்து கோல்டு வாட்டருன்னு வரும். சிஎல்டி தான் கோல்டு வாட்டர். எனக்கு வர தண்ணியை சம்மர் டைமில் வர தண்ணியை சூடாக தான் வருது. நான் எதுக்கு ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணேன்னா, நீங்கள் டெம்பரேச்சராக செட் பண்ணுங்கள், கோல்டு வாட்டர் வச்சுக்கிங்கன்னா ஸ்டார்ட் கொடுத்தா இங்கே இருக்குது ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். சப்போஸ் நான் ஏதோ மாற்றி வச்சிட்டேன், தெரியாதனமாக மாற்றி வச்சிட்டேன், என்ன பண்ணுறது, நான் இதை மாற்றணுமே அப்படின்னா வேறு வழியே இல்லை, நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஹோல்ட் பண்ணிங்கன்னா பாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நீங்கள் இப்போ ஹோல்ட் பண்ண தான் ஆஃப் ஆகும். இந்த மாடலில் வந்து ஸ்ட்ரைட்டாக ஆஃப் பண்ண முடியாது, பாஸ் பண்ணிவிட்டு தான் ஸ்டார்ட்டே ஆஃப் பண்ண முடியும். அதுக்கப்புறம் திரும்ப ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மோடு இதுவாகிடும். இதில் ஒரு ப்ளஸ் இருக்குது. ஐஏபியில் பழைய மாடலில் பார்த்தீங்கன்னா டோர் வந்து திறக்கவே முடியாது. தண்ணி இருந்தாலும் சரி, தண்ணி இல்லைனாலும் டோர் திறக்காது, அதுவாக திறந்தால் தான் உண்டு. அந்த டைமில் கீழே க்ளீன் பண்ணி தேவையில்லாமல் நாங்கள் கஷ்டப்பட்டு இருக்கோம். உள்ளேருந்து துணியிலேருந்து எதனா பார்ட்ஸ் எடுக்கிறதுனால எடுக்க முடியாது, துணி எக்ஸ்ட்ரா நாங்கள் போட முடியாது. இந்த மாடல் என்ன வச்சுருக்காங்கன்னா, நீங்கள் எது வச்சாலும் சரி, பவர் எதனா மாத்திரம்னு வச்சு எது வச்சாலும் ஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா திறக்க முடியாது தான். நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா திறக்கும், உடனே திறக்கும். நீங்கள் துணி வேணா எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் நிறைய பேர் தண்ணி இருந்ததுன்னா திறக்காதப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் பவர் ஆன் பண்ணிட்டு இங்கே ஆஃப் பண்ணுறீங்களா, உடனே அந்த டைமில் தண்ணி அவுட் ஆகிடும்.
இதில் என்ன பிரச்சனைனா உங்கள் லிக்விட் மட்டும்தான் வேஸ்ட்டாக போகும். உங்கள் லிக்விட் வேஸ்ட்டாக போனதுக்கப்புறம் ஏன்னா நம்மளுக்கு தேவையானது உள்ளே இருக்கும், பஸ் இருக்கும், சாவி இருக்கும், ஐயோ துணி மறந்துட்டோமே அப்படின்னு சொல்கிறதுக்கு இருக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் எடுத்தோம்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து இதை கொடுத்துரும் ஆப்ஷன். ஸ்டீம் வேணும்னா ஸ்டீம் வச்சுக்கலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் பண்ணிடுறேன், பவர் ஆன் பண்ணுறேன், ஸ்டைலில் இருக்கிறேன், வச்சுட்டு ஸ்டீம் வைக்கிறேன். ஆல்ரெடி செட்டிங்கில் இருக்குது, ஸ்பின் வச்சுருக்கேன். ஸ்பின் என்ன லெவலில் இருக்குது அப்படின்ட்டு 800, 1000, 1200 இருக்குது. நீங்கள் குறைச்சிங்கன்னா குறைச்சிக்கலாம். 0லேருந்து 400, 600 இருக்குது. ஸ்டீம் வந்து ஆல்ரெடி இதில் ஹாட் வாட்டர் செட்டிங் ப்ராசஸ்னால ஆட்டோமேட்டிக்காக ஸ்டீம் உருவாகும். நீங்கள் வந்து அதை செட் பண்ணணுன்னு தேவையே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக ஸ்டீம் இருக்கும், ஹாட் வாட்டர் இருக்கும். கரண்ட் இன்வெர்ட்டர் மெயினாக இது என்னென்னு பார்த்தீங்கன்னா போர்டு மாடல்னால இன்வெர்ட்டர் மாடல் இருக்கிறதுனால இன்வெர்ட்டர்னா எல்லாம் நினச்சிப்பாங்க கரண்ட் இல்லைனாலும் ஓடுன்ட்டு. அப்படி கிடையாது. இன்வெர்ட்டர்னா வாஷிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கரண்ட்டை ஸ்டெபிலிட்டியாக அனுப்புறதுனால ஓவராக கரண்ட்டு ப்ராசஸிங் நடக்காது. கரண்ட் லெவலாக தான் கொடுக்கும். என்ன தான் உங்களுக்கு ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜாக வந்தாலும் கரண்ட்டு ஸ்டெபிலிட்டியாக கொடுத்து ஸ்டெபிலைசர் கணக்கு மாதிரி தான் வரும். அதனால் கரண்ட்டும் கம்மியாக உழைக்கிறதுனால ப்ராசஸர் நல்லாயிருக்கும். போர்டும் உங்களுக்கு வீக் ஆகாது, உங்களுக்கு மிஷினும் ரொம்ப நாள் உழைக்கும். இதில் என்ன நல்லா உங்களுக்கு கிளாஸ் மட்டும் நீங்கள் பாதுகாக்க வேண்டியது என்னென்னா வெயிட்டு போடக்கூடாது. துணியில் ஏந்துக்கும் போது என்ன பண்ணுறோம், பின்னாடி யாருன்னா கூடுவாங்க, வெயிட்டு போடக்கூடாது. இது தூக்கி ஏந்துக்கூடாது, ஐயோ உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு இதை வெயிட்டு போடக்கூடாது. வேறு என்ன சொன்னீங்கன்னா தண்ணி எடுத்து இங்கே க்ளீன் பண்ணுவாங்க. 6 மந்த் ஒரு தடவை சர்வீஸ்மேன் வருவார், வந்துட்டு இந்த இடத்த க்ளீன் பண்ணுவார், மேலே ஒரு ஸ்டோன் டைட் பண்ணிட்டு போவார். வேறு எதனா ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுத்துட்டு போவார். வேறு எதனா கேட்கணும்னா கேட்குது.